எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அலைந்து திரிந்திருப்பீர்கள், அலைந்து திரிந்திருக்கிறீர்கள். ஆனால் இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. உங்கள் அலைச்சலுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை வைக்கிறார். உங்கள் அலைச்சலுக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தினால அலைந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அலைந்திருப்பீர்கள். வேலைக்காக, அல்லது பொருளாதார தேவைக்காக, அல்லது மருத்துவ காரியங்களுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் அலைந்து திரிந்திருப்பீர்கள். ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த செப்டம்பர் மாதத்தில் உன்னை நான் அலைய விட மாட்டேன், உன்னை நான் அலைய விட மாட்டேன். உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவையும் உன் அலைச்சலுக்கு ஒரு தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 4:1 சொன்னது ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அலைந்து திரிவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க அலைச்சல்களை தேவன் எண்ணுகிறார். உங்க கண்ணீரை தேவன் எண்ணுகிறார். நம்ம அலைச்சல்களை தேவன் எண்ணிட்டாலே அற்புதம், அதிசயம். பெயர்சபா வனாந்தரத்தில் ஆகார் அலைந்து திரிந்தாள். ஆண்டவர் அவளுடைய அலைச்சலை பார்த்து அந்த அலைச்சலுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய அலைச்சலுக்கும் நான் ஒரு தீர்வை வைக்கிறேன், இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நியாயத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக எனக்கு நியாயம் கிடைச்சிராதா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிராதா, நான் என்னைக்கு ரெஸ்ட் எடுப்பேன், நான் என்னைக்கு இளைப்பாறுதலோடு இருப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, படுத்து தூங்கி பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு இந்த பிரச்சனைகளுடைய காரியங்கள் உங்கள் மனசுக்குள்ள வந்து தூங்க முடியாமல் தவித்த உங்களுடைய அலைச்சல்களை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை தேவன் எண்ணுகிறார். கர்த்தர் இந்த டிசம்பர் முடிவதற்குள்ளாக உங்கள் பிரச்சனைகளை முடித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டு பண்ணி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்றாரு. உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாரு. நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க, நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஒரு அதிசயத்தை பார்த்தாங்களே, அற்புதத்தை பார்த்தாங்களே, அவங்கள ஆண்டவர் அற்புதத்தினால வெளியே கொண்டு வந்தாரு. அதே போல உங்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறாரு. உன்னுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு, உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு. ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ அலைஞ்சு 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 திரியிற.
லோனுக்காக ஒரு வீடு கட்டிட மாட்டேனா அப்படி சொல்லிட்டு அலைஞ்சு 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 திரியிற கர்த்தர் அலைச்சல்களை பார்க்கிறாரு, அலைச்சல்களை எண்ணுகிறாரு. இந்த மாசத்துல அதுக்கு ஒரு தீர்வு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி, ஓ எங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறவரு, எங்களுக்கு காரிய சித்தியை உண்டாக்க போகிறவரு, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய அலைச்சல்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்கிறார்? தேவன் நம்முடைய அலைச்சல்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்கிறார்? நம்ம எதுக்கு அலைகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு சந்தித்துட்டான்னு அங்கே நம்ம எங்கே அலைய போகிறோம்? நம்ம எதுக்காக அலைகிறோமோ ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்துட்டார்னா நம்ம அலைவதில்லை. ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போகிறார். உன்னுடையதை நான் தந்து உன்னுடைய அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிரப்பப்படுதல் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்து, அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்முடைய அலைச்சலுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவையும் ஒரு தீர்வையும் ஆண்டவர் கொடுத்து விட போகிறார். கைகளோ தலையிலையா சொல்லுவாமா? அற்புதம் செய்ய போகிறார். ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, அவங்க விவசாயம் பண்ணியிருக்கிற இடத்துல உங்கள் விவசாயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டபொழுது, இப்போ நல்லா இருக்குது பாஸ்டர், நல்லா மழை பெய்யுது, எல்லாம் செழிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை இல்லை, அதை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம். கிணத்து தண்ணி அடித்து காப்பாற்றணும்னு பார்த்தா அதுவும் கீழே போயிடுச்சு. எப்படியோ தேவனுடைய கிருபையினால் நாங்கள் பிரயாசப்பட்டு அதை காப்பாற்றினோம். இப்போ கவலை இல்லை, கர்த்தர் மழையை ஊற்றிட்டாரு. அல்லேலூயா. இப்படித்தான் தெய்வம் இயேசு நம்ம அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நிரப்புவார், நிரப்புவார். என்னென்னதுனால நம்மளை நிரப்புவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன். முதல்ல உங்கள் பள்ளத்தாக்க தண்ணீர்களால் நிரப்புவார். உங்கள் பள்ளத்தாக்க தண்ணீர்களால் நிரப்புவார். உங்கள் கண்ணீர் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். தண்ணீர் தந்து உங்கள் பள்ளத்தாக்க நிரப்புவார். வாசிங்களேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. தண்ணீரால் நிரப்பப்படும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தண்ணீரால நிரப்பப்படும். தண்ணீரினுடைய முக்கியத்துவம் ஆண்களுக்கு தெரியாது, ஆனால் பெண்களுக்கு தெரியும். பெரும்பான்மையான பெண்கள் அடிபம்பில் முகத்தை கூட பார்க்க மாட்டார்கள், தண்ணீரை மட்டும்தான் பார்ப்பார்கள். அப்படிதானே? தண்ணீரினாலே எத்தனையோ சண்டைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் அவ்வளவு மனிதர்களுக்கு அவசியம். நம்ம அதற்கு போராட தேவையில்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு தண்ணீர் கொடுப்பார். 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபாத்,
ஏதேமின் ராஜா, 3 ராஜாக்களும் மோவாபிய ராஜா கூட யுத்தத்துக்கு போறாங்க. 3 ராஜாக்கள், 3 ராஜாக்களுடைய இராணுவங்கள் வனாந்தர வழியா போகுது. போய்கிட்டு இருக்கும் பொழுது உணவெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பிரெட்டு ரொட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மிருக ஜீவன்களுக்கு, குதிரைகளுக்கு, யுத்த வீரர்களுக்கு தண்ணி இல்லை. என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லை என்றால் என்ன ஆகிவிடும்? எல்லாம் மாண்டு போய்விடும். இந்த 3 ராஜாக்களும் 7 நாட்கள் அலைந்து திரிகிறாங்க, தண்ணீரை தேடி 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 தேடி. ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் கிடைக்கல. எல்லாருமே முதல்ல ஆண்டவரை தேட மாட்டாங்க. உலகத்தில் எல்லாத்தையும் தேடிட்டு ஏமாற்றம் அடைஞ்சு தான் ஆண்டவர் இடத்துல வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசபாத் ராஜா கேட்குறார், இங்கே யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரிடத்துல போகிறாங்க. அவர் ஒரு பாட்டு பாடி ஆராதிக்கிற, இசைக்கருவி வாசிக்கிற ஒருவனை அழைத்து ஆராதிக்க சொல்கிறாரு. இவர் மேலே கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. கர்த்தர் பேசுகிறாரு, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, போய் வாய்க்காலை வெட்டு. ஆண்டவருடைய அற்புதமெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். தண்ணீர் வரணும்னா என்னென்ன வேணும்? காற்று வேணும், மழை வேணும், அது நல்ல மழை வேணும். ஆனால் நம்ம ஆண்டவர் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இந்த பள்ளத்தாக்க தண்ணீர்னால நிரப்புவதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. போகிறாங்க, வாய்க்கால வெட்டுறாங்க, காற்று வீசல, மழையும் பெய்யல, ஆனால் தண்ணீர் வருகிறதுக்கு வாய்க்கால வெட்டுறாங்க. அது விசுவாசம், அது ஜெபம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரப்போகிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக காரியங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி அந்திப்பழி செலுத்தும் நேரத்தில் ஏதேன் தேசம் வழியா தண்ணீர் மட்டும் வருது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர்னால நிரம்புது. ஆடு மாடுகள் எல்லாம் குடிக்கிறாங்க, ராஜாக்கள் குடிக்கிறாங்க, பிழைக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். இதை ஏன் இப்படி செய்தார் ஆண்டவர்? காற்று இல்லாமல் மழை இல்லாமல் ஆண்டவர் தண்ணீரை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. மோவாபிய ராஜாவை முறியடிப்பதற்கு, இவர்கள் முறியடிப்பதற்கு கர்த்தர் செய்த அற்புதம் இது. அந்த ராஜா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா, காற்று வீசி இருந்துச்சுன்னா, தண்ணீர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பான். மழையும் பெய்யல, காற்று வீசலை, ஆனால் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர் இருக்கிறது, சூரிய ஒளி அதன் மேலே படுகிறது. இந்த ராஜா, அவங்களுடைய இராணுவ வீரர்கள் பார்க்கும் பொழுது அவன் கண்ணுக்கு அது ரத்தமாக தெரியுது. அப்போ அவன் என்ன நினச்சிட்டான்னா, 3 ராஜாக்களும் ஒருத்தர் வெட்டியெல்லாம் செத்து போயிட்டாங்க, நம்ம போவோம்ட்டு வாரான். அப்போ இந்த ராஜாக்கள் தண்ணியை கிண்ணியை குடித்து நல்ல கெதியாக இருக்கிறாங்களா, அந்த மோவாபிய ராஜாவை முறியடித்து ஜெயத்தை காண்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு தளர்ச்சி, இந்த ராஜாக்களுக்கு எழுச்சி. தண்ணீர் புத்துணர்வை கொடுக்கும் அல்லவா, தண்ணீர் பலனை கொடுக்கும் அல்லவா, தண்ணீர் ஜீவனை கொடுக்கும் அல்லவா. தண்ணீரை குடித்தா ஒரு நாள் முழுவதும் நடந்துடலாம். ஆனால் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணீர் ஒரு அவசியமான தேவை. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பள்ளத்தாக்கு இல்லாத நிலை, வனாந்திர நிலையில் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து உங்களுக்கு ஜீவனையும் கொடுப்பாரு, செழிப்பையும் கர்த்தர் கொடுப்பாரு, பலனையும் கொடுப்பாரு, ஜெயத்தையும் கொடுப்பாரு, வெற்றியையும் கொடுப்பாரு. இனி நீ அலைந்து திரிவதில்லை தண்ணீருக்காக, இனி நீ அலைந்து திரிவதில்லை மனுஷனுடைய உதவிக்காக, நீ அலைந்து திரிவதில்லை. காற்று இல்லையே, மழை இல்லையே அப்படின்னு நீ கவலைப்பட தேவையில்லை. ஓ வாய்க்கால் வழியாக ஆண்டவர் தண்ணீரை கொண்டு வந்து
உன்னையும் பிழைக்க வைப்பார், உன் குடும்பத்தையும் பிழைக்க வைப்பார், உன் பிள்ளைகளையும் பிழைக்க வைப்பார். நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். செழிப்பாய் இருப்பீர்கள். தண்ணீர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? பசுமை இருக்கும், பச்சை இருக்கும். தண்ணீர் இல்லாத இடத்துல செடி இருக்கும், காஞ்சு போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தண்ணீரை கொடுத்து பிழைக்கவும் வைப்பார், செழிக்கவும் வைப்பார். செழிப்பீர்கள், பசுமையாக இருப்பீர்கள். இந்த மாதம் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வறுமையின் மாதம். ஏன்னா தீபாவளி முடிஞ்சு வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு மக்கள் கையில் காசு பணமெல்லாம் இருக்காது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, உன் கையில் காசை காண்ப. உன் பொருளாதாரத்தை தேவன் விருத்தியடை வைப்பார். உனக்கு அற்புதம் செய்வார். உனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உன் வறுமை மாறும், உன் கடன் மாறும், உன் கஷ்டம் மாறும், செழிப்ப. கர்த்தர் சொல்றாரு, நீ காஞ்சு போக மாட்ட. வெயில்னால நீ காஞ்சு போக மாட்ட, செழிப்ப. ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸை குடும்பத்தோட புத்தாடைகள் எடுத்து மகிழ்ச்சியாய் கொண்டாடுவதற்கு தேவன் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். ஏழை பிள்ளைகளுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காணிக்கையை கொடுத்து புதிய ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்கும் தேவன் கிருபை செய்வார். உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு காற்றெல்லாம் தேவையில்லைங்க, மழையெல்லாம் தேவையில்லைங்க, கர்த்தர் மட்டும்தாங்க தேவை. கர்த்தர் எங்கிட்டு கூடியாவது தண்ணீரை கொண்டு வருவார். வாய்க்காலை மட்டும் வெட்டி வச்சிருங்க, வறுமைகள் மாறும், வாய்க்கால் வழி தண்ணீர் வரும். விசுவாசிங்க. அற்புதம் செய்வார் தேவன், அதிசயங்களை காண செய்வார் தேவன். தண்ணீரால் நிரப்புவார். இரண்டாவது மீகா 3:8. மீகா 3:8. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதுல நிரப்புவாரு? பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலம், பரிசுத்த ஆவியானவர் தருகிற பராக்கிரமம், பரிசுத்த ஆவியானவர் தருகிற நியாயம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நீங்கள் நியாயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நியாயத்தினாலே உங்களை நிரப்புவார். இது 3 இருந்தாதான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நம்ம சொல்ல முடியும், ஒரு மனுஷனுடைய மீறுதலை நம்ம சுட்டி காண்பிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை தர வேண்டும்? எதனால நிரப்ப வேண்டி இருக்கிறது? நியாயத்தினால நிரப்ப வேண்டி இருக்கிறது, பலத்தினால நிரப்ப வேண்டி இருக்கிறது, பராக்கிரமத்தினால நிரப்ப வேண்டி இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் தருவார், உங்களுக்கு பராக்கிரமத்தையும் தருவார், உங்களுக்கு நியாயத்தையும் தருவார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை, நியாயத்துக்காக நீங்கள் அலைந்து திரிவதில்லை, உதவிக்காக நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஏன்னா உங்களிடத்தில் தேவனுடைய பலம், உங்களிடத்தில் தேவனுடைய பராக்கிரமம். பராக்கிரமம் என்பது என்ன தெரியுமா? ஞானம். பராக்கிரமம் என்பது என்னது? ஞானம், அறிவு. பராக்கிரமம் என்பது என்னது? அறிவு. ஒரு தொழிலை எப்படி நடத்துறது, ஒரு வேலையை எப்படி செய்கிறது, அந்த மனதில் வருகிற அந்த ஞானம், அதுதான் பராக்கிரமம்.
பலம் என்பது என்ன? ஸ்ட்ரென்த், சரீர பலம். கர்த்தர் சொல்றார், பலத்தையும் தருவார், பராக்கிரமத்தையும் தருவார். உலகத்தில் இருந்து வருகிற பலமும் பராக்கிரமும் அல்ல, பரலோக தேவன் பரிசுத்தாவியாகிய தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பலமும் வரப்போகிறது, பராக்கிரமும் வரப்போகிறது. ஆமாம், நம்மகிட்ட ஞானம் இருக்குது, நம்மகிட்ட பராக்கிரமம் இருக்கிறது, நம்மிடத்துல ஆண்டவர் நியாயத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கேயும் அளந்து திரிவதில்லையே, எல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளை பலத்தினாலே நிரப்புவார், நியாயத்தினாலே நிரப்புவார், பராக்கிரமத்தினாலே நிரப்புவார். நம்ம உதவிக்காக யாரிடத்திலையும் அலைந்து திரிவதில்லை. எனக்கு நியாயம் செய்யணும் யாரிடத்துலையும் கேட்க போகிறதில்லை, எனக்கு உதவி செய்யணும் யாரிடத்துலையும் கேட்க போகிறதில்லை. நமக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்துருவார். ஏன்னா ஆவியானவர் மற்றவங்களுக்குள்ள இருக்கிறாரு, அதனால நம்ம அவங்களிடத்துல போகணும் அப்படி கிடையாது. அவங்களிடத்துல ஆவியானவர் இருக்கலாம், நமக்குள்ளேயும் அதே ஆவியானவர், நியாயத்தின் ஆவியானவர், பராக்கிரமத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பெத்லகேமில ஞானத்தினாலே நிரப்பி, ஓ ஆசாரியப்பு கூடாரத்து வேலைகள் எல்லாம் ஞானமா செய்ய வைத்த தேவன் உங்களுக்கான ஞானத்தை தருவாரு, உங்களுடைய பிசினஸ் நடத்துவதற்கான ஞானத்தை தருவாரு, பராக்கிரமத்தை தருவாரு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எனக்குள்ள இருந்தா இந்த ஞானம் வருகிறது, நானா இதை செய்யறேன் அப்படின்னு நான்லாம் ஆச்சரியப்படுவேன். என் ஆண்டவர் பயன்படுத்துகிறது, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்படுவேன். நமக்குள்ளே இருந்தால் அப்படி வருகிறது. எனக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த பாடல்கள் அதெல்லாம் நான் பாடி பார்க்கும் பொழுது மற்றவங்க பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமாக தான் இருக்கும். நம்மளா அப்படின்னு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரே. கைகளும் தலையிலையா சொல்லுங்களேன். யாரையும் அவர் நிரப்பிட்டார்னா ஞானி ஆக்கிடுவார், உங்களை நிரப்புவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இனி நீ அலைந்து தருவதில்லை. படிப்புக்காக யாரிடத்துலையாவது சந்தேகம் கேட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடு அலைந்து தெரிவதில்லை. ஓ மூளையிலேயே ஓ ஞானத்திலேயே கர்த்தர் அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீ பயப்படாத, நீ தைரியமாயிரு, நீ எழுது, நீ பரீட்சையை எழுது, நான் உன் கூட இருப்பேன். நீ எழுதும் பொழுதே வரோம். ஆமென். நான்லாம் சில நேரத்தில் ஆச்சரியப்படுவேன், வசனத்தை மட்டும் எழுதிட்டு வருவேன், அந்த வசனத்துக்கு விளக்கம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாசித்து நான் சொல்லும் பொழுது அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்து அதுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் வரும். நான் ஆச்சரியப்படுவேன், நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் பேசுகிறாரா? நமக்குள்ளே இருந்து தான் பேசுகிறாரு. ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி அருளின இந்த 3 நன்மைகளினால நம்மளை நிரப்புவார். உற்சாகமோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 81:10 வாசிங்களேன். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். இந்த பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? மரத்திலே கூடு கட்டும், முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். அதுகளுக்கு ஆகாரம் அதுகளால் தேட முடியாது, ஏன்னா பறக்கிற தன்மை கிடையாது, வளர்ச்சி இல்லை. தாய் பறவை போய் இறைய தேடி தான் சாப்பிடாம இந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்தோடனே ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு திறக்கும். அம்மா ஒவ்வொரு வாயிலையாக போடும். அதே மாதிரி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் தாய் பறவை, நம்மெல்லாம் அவருடைய குஞ்சு. கர்த்தர் சொல்கிறார், உன் வாயை மட்டும் தர, நான் நிரப்புவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால நிரப்புவார் ஆண்டவர்?
நன்மைகளினால நம்மளை திருப்தி ஆக்குவார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து 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 நம்ம வாயில் கர்த்தர் திருப்தியான வார்த்தைகளை கொடுப்பார். வாசித்து பாருங்களேன், சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. உன் வயது திரும்ப வாழ வயதா போல் ஆகிறது. உன் வயது திரும்ப வாலிப வயதா மாறுகிறது. கர்த்தர் உங்க வாயை நன்மைகளினால திருப்தியாக்குகிறார். உங்கள் நோய்களை சுகமாக்குவார். உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொண்டு வருவார். ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வருவார். சகாரியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்மைகளினால உங்கள் வாய் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், என்ன நன்மை வரும்னு சொல்லலை, ஆனால் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். உங்கள் வாயிலிருந்து பரிதாபமான ஏமாற்றமான வார்த்தைகள் வராது. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி பாடி மகிழக்கூடிய திருப்தியான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுவேன். அதே மாதிரி கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரை பாடுவீர்கள். திருமண ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், பிள்ளை ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், இதெல்லாம் நன்மைகள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பூரிப்பாக்குவார், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்கள் வாயிலிருந்து திருப்தியான வார்த்தைகளை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. பக்கத்தில் பார்த்து ஒரு முறை சொல்லிருங்களேன், இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. நன்மைகளினால உங்களை நிரப்புவார். ஏசப்பா நன்மைகளினால உங்களை நிரப்புவார். நீங்கள் அவருடைய குஞ்சுகளாக இருக்கிறீர்களே, அவர் தாய் பறவையாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் எதிர்பாருங்க. வாயை திறனா என்ன அர்த்தம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது விசுவாசம். இந்த பறவைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? தாய் வந்த உடனே என்ன செய்யும்? நம்பிக்கை. எங்கள் அம்மா வயிற்றுல என்ன செய்யும்? வாயில் போட்டுரும், என் வயிறு நிரம்பிடும். அது மாதிரி தான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்க சொல்கிறார். நன்மைகளை எதிர்பாருங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கும்னு எதிர்பாருங்க. கர்த்தர் நடத்திடுவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிங்களேன், அப்போஸ்தலர் 2:4. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆண்டவர் அடுத்து எதனால நிரப்புவாரு? பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாரு, அந்நிய பாஷைகளினாலே நிரப்புவாரு, வரங்களினாலே நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும் பொழுது 2 காரியம் நிரம்பி இருக்கும். ஒன்று தைரியம் இருக்கும், இன்னொன்று சந்தோஷம் இருக்கும். ஒன்று என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும், இன்னொன்று சந்தோஷம், ஜாய்னஸ், சந்தோஷம், மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. பயமெல்லாம் பறந்து ஓடிரும்.
சீஷர்கள் மாதிரி தைரியமா இருப்பீங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சீஷர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க பிரதர்? பூட்டிய அறைக்குள்ள ஒளிந்துக்கிட்டு கிடந்தாங்க. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்த பின்பு, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு பயம், நம்மளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, நம்மளையும் கொன்றுவாங்களோ, இதுவரைக்கும் இயேசு கூட தானே இருந்தோம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே பூட்டி அறைக்குள்ளே பயந்து கிடந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ள போய் சமாதானத்தை கொடுத்தாரு, பயத்தை மாற்றினாரு. ஆனாலும் அந்த பயமும் பீதியும் மாறாமல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் மாறி இருந்தது, கொஞ்சம் தைரியம் இருந்தது. ஆனால் முழுமையான தைரியம், அதாவது ஊழியம் செய்கிற அளவுக்கு, வசனத்தை தைரியமாக சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வரல. பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாளில் சீஷர்கள் மேலே அமர்ந்த போது, இறங்கின போது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தைரியம், பயங்கரமான தைரியம். யார் என்ன செஞ்சிருவா? அந்த தைரியத்தை கொடுக்கிறவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர். அந்த தைரியத்தை கொடுக்கிறவர் தாங்க பரிசுத்த, அது தேவ தைரியம். அது மனுஷ தைரியம் அல்ல, அது மாமிச தைரியம் அல்ல, அதுதான் தேவனுடைய தைரியம். கோலியாத்துக்கு முன்னாடி சவுல் ராஜாவும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து ஓடும் பொழுது ஒரு சின்ன பையன் போய் நெஞ்ச நிமித்தி கொண்டு நின்னானே, ஒரு கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய கவர்னல்ல வச்சு சுருட்டி விட்டானே, தைரியமா கோலியாத்தை வீழ்த்தி, ஒரு கையில பட்டயம், ஒரு கையில ஒரு கோலியாத்தினுடைய தலை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் முறைமுறையாய் பாடுகிற அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டாரே. அவர் பரிசுத்த ஆவியானவர்னால தான் அதை செய்தாரு. ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. அந்த சிங்கத்துக்கு பயப்படல, கரடிக்கு பயப்படல. தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அதுக்கு பின்னாடியே ஓடி அதனுடைய தலையை அடிச்சு அதனுடைய வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிற அந்த தைரியம் தாவீதுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் அது மாமிச தைரியம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தைரியம். அதே மாதிரிதான் உங்களை பார்த்து சொல்றாரு, உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால ஒரு மதிலையும் தாண்டுவேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், இந்த தொழில நான் ஜெயிப்பேன். ஆவியானவர் இந்த தைரியத்தை கொடுக்கிறார். உங்களுக்கெல்லாம் தைரியம் வேண்டாமா? எந்த அளவுக்கு தைரியம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவியில நிரம்புங்க. அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப நிரப்ப எல்லா விதத்திலையுமே தைரியம் வந்துடும். எதிர்காலத்தை குறித்த பயமெல்லாம் இருக்காது. கர்த்தர் இருக்கார், கர்த்தர் பார்த்துக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், தைரியத்தை தருவார். ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17 டக்குன்னு எடுத்து வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்க மனசுல சந்தோஷம் தருவார். பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷம் தருவார். அவர் வந்து உங்களுக்குள்ள நிரப்புனால கவலை, கண்ணீர், பயம் எல்லாம் ஓடி போயிடும். ஆறு தண்ணீர்னால நிரம்புறது போல உங்கள் மனசு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷத்தினால நிரம்பிடும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிடும். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் சந்தோஷத்தினால நிரப்புவார். பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலை கொடுத்து, பலவீனங்கள் இருந்து விடுதலை கொடுத்து சந்தோஷத்தினால நிரப்புவார். 18 வருஷமா நிமிர முடியாது இருந்த கூனி எவ்வளவுன்னு நிமிர முடியாது. அவளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள்.
ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். மகிமைப்படுத்துவான். எந்த நிலையிலே மகிமைப்படுத்துகிறது அது தேவனுடைய கிருபை. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை தேவன் செஞ்சுட்டாருன்னா பயங்கரமாக சந்தோஷமாக துதிப்பாங்க. கர்த்தர் உங்களை எந்த நிலையிலையும் துதிக்க வைப்பார். இந்த மாதத்தில் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து விடுதலையை கொடுத்து சந்தோஷத்தினாலே நிரப்புவார் உங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எழுதி வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு சந்தோஷத்தினால நிரப்புவேன்னு சொன்னீங்களே சப்பா, சந்தோஷம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். ஜாய்ஸ் மேயர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரி ஆரம்ப காலத்தில் விரக்தி, தோல்வி, இப்படி தான் அவங்க வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தங்களை ஒரு பேப்பரில் எழுதி அதை அறிக்கை பண்ணாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். அதிகாலையில் எந்திரிச்சு அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த விரக்தி, அந்த வருத்தம் எல்லாம் மாறி போயிருச்சான். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய அறிக்கைக்கு பதில் கொடுத்து சந்தோஷம் தந்த தேவன் தானே நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் இனி அலைந்து திரிவதில்லைன்னு சொன்னீங்களே ஏசப்பா, ஓ எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிசயத்தை பார்ப்பீங்க. விடுதலை கொடுத்து உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவாரு. மனுஷனுடைய உதவி உங்களுக்கு இருக்காது. 100% தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பி இருக்கும். காலியாக இருக்காது, நிரம்பும். கர்த்தரே நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய போதும் அவருடைய சித்தத்தினாலே நிரப்பப்படுவீங்க. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படுவீங்க. நிறைய பேர் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால தான் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்பி இறங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்திலேயே நமக்கு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஏமாற மாட்டோம். இது தேவ சித்தம் இல்லை, இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவன் விரும்பலை, இதில் நம்ம காலை விட்டு மாட்டிக்கிற கூடாது. நம்ம தேவ சித்தத்தை தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி கொள்வீங்க. தேவ சித்தத்தை சரியாக செய்வீங்க. தாவீது செஞ்சாரா தேவ சித்தத்தை? தாவீதை குறித்து அப்போஸ்தலர் 13 சொல்கிறார் பாருங்களேன், வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 13 வசனம் 22. என் இருதயத்துக்கு ஏற்றவன் பின்பு அவர் வசனத்தின் 22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி, அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை அவர் அள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுக்கிறார். தேவ சித்தத்தை செஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை கிள்ளி அல்ல அள்ளி, தேயலையை கிள்றது மாதிரி கிள்ளி அல்ல, ஆண்டவர் நம்மளை அள்ளி.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் நம்மளை அள்ளி அப்படியே தோள் மேலே வச்சு அரியணையில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்ப்பார், உயர்த்துவார். தேவ சித்தத்தை அறியாமல், தேவ சித்தத்தை செய்யாமல் சவுல் மாதிரி பொருளாசைக்கு ஆசைப்பட்டு அமலேக்கியரோடு கூடியதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் இழந்து விடாதபடிக்கு தான் கர்த்தர் நம்மளை தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்புவார். தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால நான் சொல்கிறேங்க, தேவ சித்தத்தினுடைய ரூட்டு உயர்வு, மேன்மை. இந்த ரூட் எங்கே போகுது? இந்த ரூட் எங்கே போகுது? எந்த ஊருக்கு போகுது தெரியாதா? எந்த ஊருக்கு போகுது இந்த ரூட்டு? வெம்பக்கோட்டைக்கு போவோம், அப்படியே சங்கரங்கோயில், திருவேங்கடம், அப்படியே கோவில்பட்டிக்கும் இந்த ரூட்டில் போகலாம். அது மாதிரி தேவனுடைய சித்தம் என்கிற அந்த ரூட்டில் நம்ம பயணமானோம்னா எங்கே போகலாம்? தாவீது மாதிரி அரியணை, உயர்வு, மேன்மை. சரி, தேவ சித்தம் இல்லாத மனுஷ சித்தம், மாமிச சித்தம், மற்ற விருப்பத்தில் போனோம்னா எங்கே போகலாம்? சவுல் மாதிரி. சவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அவன் செய்யலை. அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போகும் பொழுது அதெல்லாம் தீட்டுப்பட்டது மகனே, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். ஆனால் அங்கே போய் பார்த்த உடனே ஆடுகள் மாடுகள்லாம் குழுன்னு இருந்தது, எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வந்துட்டான். கர்த்தர் வேண்டாம்னு சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், தேவ சித்தத்தை தவற விட்டுட்டான். அந்த ரூட்டு அவனை கீழே தள்ளிருச்சு. ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் பிடுங்கிட்டார், மேன்மையை இழந்தான். சிறுமை, வெறுமை, அதுதான் தேவ சித்தம் இல்லாத பாதை. நம்ம பயணிக்க வேண்டிய பாதை இது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தில் நம்ம பயணிக்கணும்னா அந்த அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு கொடுத்து அந்த பாதையில் நம்மளை நடத்துவார். நம்ம அலைந்து திரிவது இல்லை, நம்ம அலைந்து திரிவது இல்லை. சரியான பாதையில் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவோம், உயர வேண்டிய இடத்துல உயர்ந்துருவோம், மேன்மையை சுதந்திரிப்போம். யோசேப்பு மாதிரி. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் வாலிப பிள்ளைகளெல்லாம் இந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால என்ன செய்யணும்? நம்மளை நிரப்பிக்கொள்ளணும். உயர்ந்துருவீங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேர் செல்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அற்பமாய் பார்க்கிற அந்த பார்வைகள் அன்னைக்கு கனமாய் பார்க்கும்படி தேவன் சிங்காசனத்தில் உட்கார வச்சிருப்பார். பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் ஆண்டவருடைய உயர்வு தேவ சித்தத்தில் அடங்கி இருக்கிறது. எஸ்தரை போல கர்த்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். ஆமென். நான்லாம் தேவ சித்தத்தில் தான் பயணம் பண்ணி இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் அவரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது எனக்கு. 12வது வகுப்பு தேர்வு எழுத போகும் பொழுது பையங்கள்லாம் இந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடணும், அந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு பேசுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்பயே சொல்லுவேன், நான் படித்தா பைபிள் காலேஜ் தான் படிப்பேன். ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ஆனால் என் இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. இந்த உலக படிப்பெல்லாம் குப்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்தை படிக்கிறது தான் பிரயோஜனமானது, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு நான் அப்பொழுது அந்த சிந்தை எனக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி பைபிளை கையில் எடுக்கவும் இன்னைக்கு போதிக்கவும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்காக உலக பிரகாரமான படிப்பு வேண்டாம் நான் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம். காசு மேலே பணத்தின் மேலே ஆசை இல்லை. இன்னைக்கு டாக்டர் ஆகணும்னு விரும்புவாங்க, இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புவாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க? 200 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்துட்டு 500 வாங்கிடுவீங்க, அப்படி தானே? ஒரு ஊசி போட வேண்டிய இடத்துல 2 ஊசியை போட்டு விட்டுருவீங்க.
ஆப்ரேஷனே பண்ண வேண்டியது இருக்காது. ஆனாலும் அரு எடு அரு அப்படின்னா தானே 3000 வாங்க முடியும். குளுக்கோஸ் ஏற்று சும்மா நடிச்சிருப்பார், தற்கொலை பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பார், அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் டீப்பை விடு அப்படின்னா தானே 3000 வாங்க முடியும். எல்லாம் காசு தான். மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம்னு சொல்லி படித்தீங்கன்னா சந்தோஷம். எல்லாம் காசு ஆசை தான். ஆவியானவர் சொல்கிறாரு, படிப்பை தேவனுக்காக படிக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி படிக்கணும். ஆமென். அந்த அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா நம்ம எங்கே ஏமாற மாட்டோம். கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. 5 காரியம் சொல்லியிருக்கார். தண்ணீர்னால நிரப்புவார், பலத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் நியாயத்தினாலையும் நிரப்புவார், பரிசுத்தாவினால நிரப்புவார். அதாவது தைரியம், அடுத்து சந்தோஷம், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, அடுத்து நன்மைகளினால் நிரப்புவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைய மாட்ட. ஒரு முறை கூட உன்னை நான் அலைய விட மாட்டேன். நீ அலைஞ்ச காலம் போச்சு, நீ அலைஞ்ச காலம் முடிஞ்சிருச்சு, இனி ரெஸ்ட். ஜெபம் பண்ணுவோமா? இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் தெய்வம் நிறைவேற்ற போகிறார். எங்கள் வாழ்க்கையில் இதை நிறைவேற்ற போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஏசப்பா. எங்கள் மேலே இவ்வளவு அக்கறையா, இவ்வளவு கரிசனையா, இவ்வளவு பாரமாக பேசியிருக்கிறீங்களப்பா. நாங்கள் அலைந்து திரிய மாட்டோம்ப்பா, நம்புகிறோம்ப்பான்னு சொல்லுங்களேன். உங்கள் இருதயத்தில் கை வைத்து இந்த மாதத்தில் அதை நிறைவேற்ற போகிறீர். ஆஸ்பத்திரி அலைய மாட்டோம். எங்களுக்கு நல்ல சுகம். தேவைக்காக அலைய மாட்டோம், வேலைக்காக அலைய மாட்டோம். கர்த்தர் நாங்கள் இருக்கிற இடத்துல போடுவாரு. நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களுக்காக தேவன் இருக்கிறாரு. எங்கள் தெய்வம் இயேசு இருக்கிறாரு. எங்கள் தெய்வம் இயேசு இருக்கிறாரு. நன்றி ஏசப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் கூட இருங்க. ஒவ்வொரு நாளும் இதை நிறைவேற்றுங்க, கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.